கொரோனா போன்ற பேரிடர் காலங்களில் வரி வருவாய் இல்லாத போதும் 40,000 கோடி ரூபாய் வரை செலவு செய்ததாகவும் 12,000 கோடி ரூபாய் விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்ததாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வைத்தீஸ்வரன் கோவிலில் விவசாய சங்கங்கள், அனைத்து வர்த்தக சங்கங்கள் உள்ளிட்ட அமைப்புகளுடன் கலந்துரையாடினார். அவர்களின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார். அப்போது பேசிய அவர், இன்று வரை விவசாயம் செய்து வருவதால் விவசாயிகளின் சிரமங்கள் அறிந்து 24 மணி நேரமும் மின்சாரம் தட்டுப்பாடுமின்றி உரிய விநியோகம் கொண்டு வந்ததாக கூறியிருக்கிறார். மேலும் டெல்டா மாவட்டத்தில் மீத்தேன், ஈத்தேன் எடுக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தற்போதைய முதலமைச்சர் கையெழுத்திட்ட நிலையில் தான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டா மாவட்டங்களை அறிவித்ததாக கூறியிருக்கிறார். கொரோனா பேரிடரின் போது அரசுக்கு துளியும் வருமானம் இல்லாத நேரத்திலும் 40,000 கோடி ரூபாய் மக்கள் நலப்பணிகளுக்காக செலவு செய்ததாக தெரிவித்துள்ளார். திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் 5,38,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியும் இதுவரை எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதுக்கு பிறகு கொரோனா, அது ஒரு வருஷம், ஒரு வருமானம் இல்லை, ஒரு பைசா வருமானம் அரசாங்கத்துக்கு கிடையாது. ஏன்னா தொழிற்சாலைக்கு தான் வருமானம் வரும், கடை இருந்தால் தான் ஜிஎஸ்டி வரும். இதில் பெட்ரோல் ஜிஎஸ்டி, பெட்ரோல் இருந்து நமக்கு டாக்ஸ் வரும், அப்புறம் பத்திரப்பதிவிலிருந்து வரும், ரோட் டாக்ஸ் வரும், அப்புறம் கலால் 11 மாதம் கடையை திறக்கல, ஊட்டி வச்சிட்டோம், அப்புறம் ஜிஎஸ்டி வரி. இப்படி எதிலையுமே வருவாயே கிடையாது. 40,000 கோடி கொரோனாவுக்கு செலவு. இந்த காலகட்டத்தில் கூட விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 12,110 கோடி கடனை தள்ளுபடி செஞ்சோம். விரைவில் 2ஆம் நிலை ஆசிரியர் பணிகளுக்கான காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். கிட்டத்தட்ட 2011 அப்புறமேட்டு செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் நிரப்பக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு படி பெருமைக்குரிய ஒரு நாளாக அந்த நாள் அமையும். கிட்டத்தட்ட 2,340 டீச்சர்ஸ் அன்றைக்கி நாங்கள் அப்பாயிண்ட் பண்ண போகிறோம். இந்த வருஷத்துக்கான டிஆர்பி கேலண்டர் கொடுத்துருக்குறாங்க. அது ஒவ்வொரு படிப்படியாக இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அது கண்டிப்பாக எங்கெங்கெல்லாம் வேக்கன்ட் இருக்கிறதோ அந்த இடத்துல இல்லாமல் நிரப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி அப்படின்னா அந்த இடத்துல டீச்சர்ஸே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. எஸ்எம்சி மூலமாகவும் டீச்சர்ஸ் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். எந்த விதத்திலும் பிள்ளைகளுக்கு எந்த இடையூறுகளும் கல்வி சார்ந்து வந்துவிடக்கூடாது என்பது அதை நம்ம செஞ்சுருக்கோம். அப்படி இருந்தாலும் ஒரு பர்மனன்ட் டீச்சர்ஸ்க்கு இருக்கிறதுக்கு ஈடாக கண்டிப்பாக அது வராது என்கிறதுக்காக தான் இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்